சாலாவர் அணுவு முகாமில் ஏற்பட்ட தீ காரணமாக தற்காலிக மூடப்பட்ட 4 பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று தொடக்கப்பட உள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அக்ரவிட்ட மகா வித்தியாலயம், புனித ஜோன் போஸ்கோ மகா வித்தியாலயம், கல்வாகல சித்தார்த்த கனிஷ்ட வித்தியாலயம் மற்றும் கொஸ்கோம சுமேதா வித்தியாலயம் ஆகியன கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று திறக்கப்பட உள்ளதாக மேல் மாகாண கல்வி அமைச்சர் ரஞ்சித் சோமவன்ச தெரிவித்தார். இதேவேளை இந்த தீ சம்பவத்தினால் 353 வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் முழுமையாக அழிவடைந்துள்ளதாக சீதாவக பிரதேச செயலாளர் MMSK பண்டார குறிப்பிட்டார். சுமார் 1000 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்கள் வாடகை வீட்டை பெற்றுக் கொள்வதற்கான பணம் இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக சீதாவக பிரதேச செயலாளர் MMSK பண்டார மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை சாலாவை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மின்சார இணைப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சினை இருந்தால் விரைவில் அறிவிக்குமாறு மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மின் இணைப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சினைகள் காணப்படுமாயின் 1987 மற்றும் 19001 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தெரியப்படுத்துமாறு மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார்.